ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உலகத்தின் காரியங்களை ஜெயிக்க முடியும். பாவத்தை, சிற்றின்பத்தை, அல்லது உலக ஆசை பாசங்களை, அல்லது பெருமைகளை, பொருளாசைகளை, இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் நமக்குள்ளே தேவன் மேல் உள்ள விசுவாசம் வேண்டும். அதுதான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்க உங்க இருதயம் இருக்கும். இப்போ பீரோல நம்முடைய பொக்கிஷம் இருந்தா நம்ம இருதயம் அங்கதான் இருக்கும். அப்ப நம்முடைய விசுவாசம், நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? தேவன் மேல, பரலோகத்தின் மேல, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேல, ஆண்டவருடைய மாளிகை மேல நம்முடைய விசுவாசம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அதன் மேல இருக்கும் பொழுது நம்முடைய பொக்கிஷங்கள் அங்கே இருக்கும். இப்ப அதனால்தான் இயேசு சொன்னாரு, இங்க உங்க பொக்கிஷத்தை வச்சிருந்தா பூச்சி அரிக்கும், நெருப்பு எரிச்சிரும், திருடன் கண்ணை மட்டும் திருடுவான். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? உங்க பொக்கிஷத்தை அங்கே தேவனிடத்தில் வையுங்கள். அப்ப நம்ம உலகத்தை ஜெயிக்கணும். அந்த பொக்கிஷம் எல்லாம் அங்க இருந்தாதான் நம்ம உலகத்தை ஜெயிக்கணும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஆயுதம். தேவன் மேல இருக்கிற விசுவாசம்தான் என்ன உலகத்தை, உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து ஜெயிக்க பண்ண முடியும். உலகத்தினுடைய காரியத்திலிருந்து வெற்றி சிறக்க பண்ண முடியும். பாருங்க, சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அந்த ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னா, அவருக்கு குழந்தை இல்லை, திருமணம் ஆகிடுச்சு. திருமணமான பின்பு எல்லாரும் கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள, என்னது மச்சான், என்ன குழந்தை, ஏதாவது விசேஷம்னா இவரு சீன் போயிடுச்சு. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் இவர் எப்பெல்லாம் சில கூட்டங்களுக்கு போகிறாரோ அப்பொழுது இவருடைய நண்பர் அவரை கூட்டிட்டு போவாரு. அவர் இவர்கிட்ட கேட்கிறார், என்ன தம்பி விசேஷம் இல்லையா? அது அவரை ரொம்ப காயப்படுதுச்சு. ஏன்னா அவருக்கு சிலர்லாம் கேட்கறத பார்த்தீங்கன்னா, என்னமோ அவங்க தான் குழந்தை பெக்கிற மிஷின் வச்சுக்கிற மாதிரி, நான்லாம் பெற்றுட்டேன் நீலாம் பெக்கலையான்ற மாதிரி கேவலமாக கேட்பாங்க. சிலர் ரொம்ப கேவலமாக கேட்பாங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அப்ப இவருக்கு அந்த வேதனை, 4 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அவங்க பெண் வீட்டு பக்கத்துல முதல் வருஷம் குழந்தை இல்லைன்னே 2வது வருஷத்துல இருந்தே வா அந்த செக்கப் இந்த செக்கப்லாம் பார்ப்போம்னு சொல்லி மருத்துவர் இடத்துல போனா மருத்துவர் சொல்லிட்டாங்க, புருஷ மனைவிக்கு 2 பேருக்குமே அந்த குழந்தை பாக்கியம் இல்லை. நோ வே ஃபார் எ சைல்டு. ஒரு குழந்தை பிறப்பதற்கான அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை பிறக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அழுகிறார்கள், தேவனிடத்தில் அழுது ஜெபிக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகிறது. நீங்க கவனமா கேட்கணும். இதை கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகிறது. என்ன வார்த்தை உண்டாச்சுன்னா, உன் சந்ததியை நான் இப்படி பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை நான் இப்படி பெருக பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. இதேதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேனார். ஆனா அவனுக்கு குழந்தை பிறக்கல. சோ இவர்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. பேசி 2 வருடங்கள், 2 years, ஆஃப்டர் 2 years அந்த வார்த்தையை வச்சு வைக்கிறார். சோர்ந்து போகிறாரு, பலவீனப்படுறாரு. ஆனா அந்த வார்த்தையை விட்டல, விசுவாசம் அந்த வார்த்தையின் மேல். உலகம் சொல்லுது, டாக்டர் சொல்றாரு, மற்றவர்கள் சொல்றாங்க, நண்பர்கள் சொல்றாங்க, சிநேகிதர் சொல்றாங்க, நோ வே ஃபார் எ சைல்ட் ஃபார் யூ.
ஒரு குழந்தை உனக்கு பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனா அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டார். He catch of the word, the God gave that promise to him. அதை பிடித்துக் கொண்டார். அப்படியே பிடிச்சுக்கிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்க இப்படி எனக்கு சொன்னீங்கல்ல, செய்வீங்க. நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, செய்வீங்க. அவருடைய விசுவாசம் வளர்ச்சி அடைவதற்காக அவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க. அந்த ஊழியக்கார ஒரு 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் தேவ சமூகத்துல மனம் உடைந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த அடுத்த நாள் ஆராதனைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்து ஆராதனை நடத்துகிறார், ஜெபிக்கிறார். அந்த வாரத்திலிருந்து அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது? குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் வருகிறது, கிடைக்கிறது. வந்து சாட்சி சொல்றாங்க, எனக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லை, கர்த்தர் எனக்கு இந்த ஜெபத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை தந்தார்னு சொல்லி ஞாயிறு ஆராதனைக்கு வந்தவர் நிறைய பேர் சாட்சி கொடுக்கிறார்கள் அற்புதம் நடந்த அற்புதங்களை. ஆனா இவருக்கு குழந்தை இல்லை. இவர் குழந்தை அந்த உருவாகிறதுக்கான சிம்டம்ஸே ஒன்றும் தெரியல இவங்களுக்கு. அப்போ இவங்க சோர்ந்து போயிருக்காங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, இவங்க சோர்வடைய விடலை. வாக்கு தத்தத்துல நிக்கிறாரான்னு மட்டும் பார்த்தார். சில நேரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை நடத்துவார். என்ன நடத்துவாரு? ஒரு ஸ்டெப் நம்ம விசுவாசத்துல மேல வர்றதுக்காக பொறுமையோடு நிற்பார். பக்கத்துல தான் இருப்பாரு, பொறுமையோடு இருப்பார். பார்ப்பாரு, ஓகே, அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தானே, நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்துல என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இவங்க நின்னாங்க. பார்த்தீங்களா? ஜெயிக்க பண்ணினா அவருக்கு ஒரு குழந்தை, முதல்ல ஒரு பையன், அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க. டாக்டர் சொன்னாங்க ஒன்றுக்கே வழி இல்லைன்னு. 3 பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்க. இதாங்க கர்த்தர், இதான் கர்த்தர். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இதை விட இன்னொரு பெரிய சாட்சி ஒன்று இருக்கு. ஒரு சகோதரிக்கு, என்னுடைய நண்பர், என்னுடைய கொலிக், என் கூட வேதாகம கல்லூரியில் படித்தவர், அவருடைய மனைவி, அவங்க சொன்ன ஒரு பெரிய சாட்சி. அவங்க சொன்னாங்க, அந்த கர்ப்பப்பையில கேன்சர். எப்ப? கல்யாணம் வரத்துக்கு முன்னாடி வாலிபத்துல. ஆண்டவர் சுகமாக்கினா. ஆனா அந்த கர்ப்பப்பையில ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஏதோ கிளியர் பண்ணாங்க. அதனால் வாழ்நாள்ல குழந்தை பிறக்காது, உங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. They certified her that you are not eligible for a married life. அப்படிதான் கொடுத்துருக்காங்க, அப்படிதான் சொல்லிட்டாங்க, அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை அழுதுருக்கு வாலிபத்துல. அது சகோதரி அழுதுருக்கு தேவனுடைய சமூகத்துல. அப்போ ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனப்ப அவர் தலையில வச்சு ஜெபம் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு, மகளே, நீ இங்க ஜெபம் பண்றல்ல, அங்க இருக்க பாரு ஃபுல் ஃபிட் ஆண்டவருடைய பலிபீடம், நீ போ, முழங்கால் பண்ணிட்டு அந்த பலிபீடத்தை பிடிச்சிட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் சொல்லி நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்கு இறங்குவா. அப்ப திருமணம் ஆகல. அந்த மகளுக்கு திருமணம் ஆகல. அப்புறம் திருமணமே ஆக முடியாது, திருமணத்திற்கான வாய்ப்பு இல்லை அப்படிதான் சொல்லிட்டாங்க. திருமணம் பண்ண முடியாது, பண்ணாலும் உனக்கு அது வேஸ்ட், குழந்தைலாம் பிறக்காது அப்படின்ட்டா. ஆனா திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த ஊழியக்காரனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று. பயங்கர அதிர்ச்சி. என்ன ஆண்டவரே, சாதாரண மனிதனை கூட இல்லை, ஊழியக்காரனை திருமணம் பண்ண சொல்றீங்க, எனக்கு இந்த நிலைமை இருக்கு, நீ ஊழியக்காரனை தான் திருமணம் பண்ண, இதுதான் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசிட்டார். அப்புறம் அந்த ஊழியக்கார அவங்க முன்னெடுக்கிறாங்க, எல்லாத்தையும் முன்னெடுக்கும் போது ஆண்டவர் முன்னாடியே இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டாரு, இந்த ஒரு ஊழியக்காரன் வருமா, இந்த ஊழியக்காரன் தான் நீ திருமணம் பண்ணணும். அப்ப ஒரு ஊழியக்காரர் இவங்களை பெண் கேட்டு வர்றாரு. அந்த பெண் கேட்டு வந்தோடனே இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. எல்லாரும் யோசிக்கிறாங்க, கல்யாணம் வேணுமா வேண்டான்னு சொல்றாங்க எல்லாம். ஆனா அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, கர்த்தர் என்னிடத்தில் தெளிவா பேசியிருக்காரு, இந்த மகளை தான் திருமணம் செய்யணும். திருமணம் செய்துட்டார். 1 வருஷம் குழந்தை இல்லை. எல்லாரும் சொன்ன பத்தியா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண குழந்தை இருக்காது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே இந்த வியாதி, அந்த வியாதி. அப்போ அவருடைய மனது எப்படி இருக்கும்? ஆனா பாருங்க, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார்.
ஆசீர்வதித்து 4 பிள்ளைகள் இன்னைக்கு அவருக்கு 4 பிள்ளைகள், 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, பெண் பிள்ளை 1, 4 பிள்ளைகளை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு ஊழியத்திலையும் நல்லா ஷைன் பண்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, உனக்கு இந்த வியாதி வந்துச்சு, இனி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தரோ என் விசுவாசம் நான் விடலை, என் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினா, ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு உங்களால முடியும் ஆண்டவரே சரீரத்துல இதை மாற்றி அமைக்க உங்களால முடியும் நான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை ஜெயிக்கிற ஜெயம், வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை ஜெயிக்கிற ஜெயம், உனக்கு முன்பாக இருக்கிற வேதனைகளை ஜெயிக்கிற ஜெயம், உனக்கு முன்பாக இருக்கிற காயங்கள் கண்ணீர்களை ஜெயிக்கிற ஜெயம் உன் விசுவாசம். தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை இப்பொழுது அறிக்கைட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மால முடியும், இதுல ஒரு அற்புதம் செய்ய உம்மால முடியும், என் ஊழியத்துல ஒரு மேன்மைப்படுத்த உம்மால முடியும், என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தர உம்மால முடியும், என்னுடைய பிசினஸ்ல ஒரு உயர்வை தர உம்மால முடியும், என் வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எனக்கு நன்மை செய்ய எல்லா காரியங்களும் உம்மால முடியும். நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். பெற்று மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். ஆமென்.